எஃப்ஜிசி வெள்ளூர் பகுதியில் வந்து மட்டுமாய் தேவன் பாடல் வேலையை சங்கீத வேலையை தேவன் ஆசிரியத்தார். இப்போது நாம் தேவ செய்தியின் வேலையை கடந்து வந்திருக்கிறோம். இந்த சத்தியத்தை ஆரம்பத்திலிருந்து முழுசாக கேளுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில மாபெரும் வெளிப்படுத்தலை தந்தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. மார்க்கின் சுவிசேஷம் இயேசு ஒரு ஓமையை சொல்லி அந்த ஓமைக்கு விளக்கம் கொடுக்கிறார். அதுதான் இன்னைக்கு பார்க்க போறோம். மார்க்கு 4ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை படிங்க. பக்கம் எடுங்க, எல்லாரும் வசனத்தை எடுங்க. 51 பக்கம் புதிய ஏற்பாட்டில் மார்க் 4ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து யாராவது படிங்க தெளிவா படி. போதும் எல்லாரும் இருக்குல்ல அந்த வசனம். சும்மா எளிமையான ஒரு காரியத்தை சொல்லி ஒரு பெரிய சத்தியத்தை இயேசு சொல்றார். என்ன சொல்றாரு? கேளுங்கள், விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். அவன் விதைக்கையில் சில விதை வழியருகே விழுந்தது. ஆகாயத்து பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டது. இப்போ விதைக்க போறான். விதைக்கிற எங்க வழி அருகே விதைப்பான், நல்ல நிலத்துல தான் போய் வைப்பான். ஆனா விதைக்கும் போது என்னாச்சு, வழி அருகே விழுந்ததுனால பறவைகள் சுமார் உலகத்தில் எங்க பார்த்தாலும் பறவைகள் இருக்குது. இந்த பறவைகள் வந்து என்ன பண்ணிச்சு, அந்த விதையை எடுத்து பச்சித்து போட்டது. அடுத்து பாருங்க, சில விதை அதிக மண்ணில்லாத கற்பாறை நிலத்தில் விழுந்தது. நிலம் இருக்குது, நிலத்துக்கு அடியில் என்ன இருக்குது, கற்பாறை இருக்குதான். கற்பாறை நிலத்துல அந்த விதை விழுந்தது. அதற்கு ஆழமான மண் இல்லாததினாலே சீக்கிரத்திலே முளைத்தது. அந்த நிலத்துல நல்ல கவனி, கற்பாறை இருந்தது. சீக்கிரத்துல என்ன பண்ணிச்சான், அந்த விதை நல்லா முளைச்சுச்சான். முளைத்து வெயில் ஏறிட்ட போதோ, நல்ல கவனி, கீழே கற்பாறை இருக்குது, நிலத்துக்கு அடியில வெயில் வேறுனா வெயில் வேறு வந்து ஆழமா விடாதனால வெயில் பட்ட உடனே வெயில் ஏறின போதோ தீந்து போய் வேர் இல்லாமையினால் அந்த செடி வளர்ந்து போச்சு, வேஸ்டா போச்சு. அடுத்து ஒரு நிலம் பாருங்க, சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது. சில விதை எங்க வச்சுட்டு, முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது. முள்ளுள்ள நிலம், முள்ளுள்ள இடங்களில் விழுந்த முள் வளர்ந்து அது படன் கொள்ளாமல் அதை நெருக்கி போட்டது. முள்ளு நிலப்புள்ள முள்ளு, அதை விதை வச்சா வளர்ந்து அந்த முள்ளுகள் கீரி எல்லாம் பண்ணி என்ன பண்ணி வேஸ்டா போச்சு, அதுவும் பலன் கூடாம போச்சு. அடுத்து ஒரு நிலம் சொல்றாரு, சில விதை நல்ல நிலத்தில் விழுந்து ஓங்கி வளர்கிற பயிராகி 1 30, 1 60, 1 100 பலன் தந்தது. இது என்ன நிலம்? நல்ல நிலம். மண்ணு நல்ல ஏர் ஓட்டி, கீழே கற்பார் இல்ல, மேல முள் இல்ல, வழி அருகே என்னது புறம்போக்கு நிலம்னா என்னது வழி அருகே. எங்க ஊர்ல புறம்போக்கு நிலம் பண்ணுவாங்க பாத்துக்கிட்டே. அதுக்கு யார் ஒன்னா வருவாங்க, நாய் பேய் எல்லாம் காக்கா குருவி எல்லாம் வரும். அங்க வேலி இருக்காது, எதுவும் இருக்காது. அது மாதிரி வழி அருகே விதைக்கப்பட்ட நிலம் கிடையாது, கற்பாறை நிலம் கிடையாது. அப்புறம் மூணாவது என்னது, முள்ளுள்ள
நிலம் கிடையாது. இதை சொல்லிட்டு இதுக்கு என்னங்க ஐயா இப்படி சொல்றீங்க, நிலம்ன்றீங்க, வழி அருகே விதிக்கப்பட்ட நிலம்ன்றீங்க, அப்புறம் கற்பாறை நிலம் சொல்றீங்க, அப்புறம் என்னது முள்ளுள்ள நிலம் சொல்றீங்க. இந்த ஓமைக்கு விளக்கம் தெரியல யாருக்கு? சேஷர்களுக்கு. அது எங்க சொல்றாங்க பாருங்க. 13வது வசனத்தை படிக்க யாராவது பாயசம் யாராவது படிக்கிறீங்களா? 13வது வசனம் சத்தமா படி பாப்பா. இருக்க. பின்பு அவர் அவர்களை நோக்கி, இந்த ஊமையை நீங்கள் அறியவில்லையா? அறியாவிட்டால் மற்ற ஊமைகளை எல்லாம் எப்படி அறிவீர்கள்? இந்த ஊமைக்கு விளக்கம் தெரியல. அப்புறம் விளக்கம் சொல்றாரு, நல்லா கவனிங்க எல்லாரும் பாருங்க. விதைக்கிறவன் வசனத்தை விதைக்கிறான். விதைக்கிறவன் யாரு? வசனம் தான் விதை. என்ன வசனம்? தேவ வசனம். இதை விதைக்கிறதுனா அது ப்ரீச் பண்ற மாதிரிங்க. இப்ப நான் பண்றது விதைக்கிறது. இப்ப நீங்க எல்லாம் நிலம். இந்த வசனம் ஆகிய விதை, இந்த வசனம் தேவ வசனம். அப்போ ப்ரீச் பண்ணும்போது அது விதையா வருது. ஆனா எப்படி எந்த நிலத்துல விதைது? வழி அருகே விதைக்கப்பட்ட நிலம். அப்புறம் வேற என்ன நிலம்? கற்பாரம் உள்ள எது நிலம். அப்புறம் முள்ளுள்ள நிலத்துல போய் இந்த விதை வீழ்ச்சுன்னா எதுக்குமே பலன் கூட போயிட்டு கீழே படிக்க. அப்புறம் விதைக்கிறவன் வசனத்தை விதைக்க பிறக்கப்பட்டான். அடுத்த வசனம் பாருங்க. வசனத்தை கேட்ட உடனே சாத்தான் அவர்கள் இருதயங்களில் விதைக்கப்பட்ட வசனத்தை எடுத்து போடுகிறான். இவர்களே வசனம் விதைக்கப்படுகிற வழியருகானவர்கள். இப்போ வழியருகே வசனத்தை இதயம் தான் நிலன்றாரு. அந்த நிலம் என்னது? இதயம். நம்முடைய வசன இதயத்துல இந்த நம்முடைய இந்த இதயம் வழி அருகே விதைக்கப்பட்ட நிலமாச்சுன்னு வச்சுக்கா. யார் வேணா புறம், யார் வேணா காக்கா குருவி எல்லாம் வருமா வராதா? வழி அருகே இருந்தாக்கா வயலு விச்சக்கா எல்லாம் புருமா புருக்காதப்பா. என் இதயம் வழி அருகே விதைக்கப்பட்ட நிலமா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. நான் என்னதான் வசனத்தை பேசினாலும் அந்த பறவைகள் என்ன பண்ணுது? அந்த வசனத்தை தூக்கி போடுவான். சாத்தான் என்ன பண்ணிடுறான்? அந்த வசனத்தை நான் போட்ட அந்த சீவ வசனம், ஆசீர்வாதமான வசனத்தெல்லாம் என்ன பொறுக்கி போட்டுட்டுமே என்ன போச்சு? அந்த நிலம் பிரயோஜனம் இல்லாத போயிடுச்சு. அந்த வசனம் நிறைவேறல, அவனுடைய வாழ்க்கையில நிறைவேறல. அப்படிப்பட்ட சில ஆட்கள் இருக்கிறாங்க, வழி அருகே விதைக்கப்பட்ட நிலம் போல. அடுத்து பாருங்க. அடுத்து அப்படியே வசனத்தை கேட்டவுடனே அதை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொண்டு. அடுத்தவன் யாரு? இவன் யாரு? கற்பாறை உள்ள நிலையம். கற்பாறை உள்ள இதயம். அடியில கடின இதயம் இது. கற்பாறை கடினமான ஆளு. ஆனா வசனத்தை கேட்டது சந்தோஷம். அல்லேலூயா ஸ்தோத்திரம், அல்லேலூயா ஆமென். அப்படி சந்தோஷத்துடனே ஏற்றி கொண்ட உடனே, அப்படியே வசனத்தை கேட்ட உடனே அதை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொண்டு 15 பாருங்க. தங்களுக்குள்ளே வேறு இல்லாதபடியினால் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருக்கிறார்கள். வசனத்தின் நிமித்தம் உபத்திரமும் துன்பமும் உண்டான உடனே இடரல் அடைகிறார்கள். பாரு, வசனத்தின் நிமித்தம் உபத்திரமும் துன்பம் வந்ததுமே இடரல் அடைகிறார்கள். இவர்களே கற்பாறை நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள். வசனத்தை கேட்டதுமே ஒரு உபத்திரம் ஒரு துன்பம் வந்தா என்ன ஆயிடுது? நல்லா ஸ்ட்ராங் ஆழமா அந்த வசனம் போகாத, வேர் போகாதனால சோர்ந்து போய் பயந்து போய் உபத்திரம் வந்துச்சு துன்பம் வந்துச்சுன்னு சொல்லி என்ன ஆயிடுறாங்க? இடறி போய் என்ன ஆயிடுது? அது உலர்ந்து அந்த வசனம் அந்த மரம் உலர்ந்து காஞ்சி போயிடுச்சு. இவர்கள் யாரு? என்ன நிலம் சொல்லுங்க, சத்த வாய் தந்து. கற்பாறை, கற்பாறை நிலம். அடுத்து பாருங்க. வசனத்தை கேட்டு 18வது வசனம். வசனத்தை கேட்டும் உலக கவலைகளும் ஐஸ்வர்யத்தின் மழக்கமும் மற்றவைகளை பற்றி உண்டாகிற இச்சைகளும் உட்பெறவே செய்து வசனத்தை நெருக்கி போட அதனால் பலனற்று போகிறார்கள். 18வது பாத்தீங்களா? பாருங்க எல்லாரும். இவங்க யாருன்னா முள்ளுள்ள நிலம். அது முள்ளு என்னன்னு சொல்றாரு பாரு. உலக கவலை. வசனத்தை கேட்டும் உலக கவலைகளும், உலகத்தில் நடக்கிற காரியத்தெல்லாம் நெஞ்சு உலக கவலை, லௌகீக கவலை, எதையோ நெச்சு கவலை. ஏசு என்ன சொன்னாரு?
கவலைப்படாதிருங்கள், சோர்ந்து போகாதிருங்கள், பயப்படாதிருங்கள். இந்த கவலை முள்ளு மாதிரி. அப்போ உலக கவலைகளும் ஐஸ்வர்யத்தின் வழக்கமும் மற்றவைகளை பற்றி உண்டாகிற இச்சைகளும், மற்ற காரியங்கள் எல்லாம் இச்சை உட்பிரவேசித்து வசனத்தை நெருக்கி போட அதனால் பலனற்று போவார்கள். இவர்களே முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. அப்ப இவர்களே முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள். அடுத்து பாரு, வசனத்தை கேட்டு ஏற்றுக்கொண்டு 130, 160, 100 பலன் கொடுக்கிறார்கள். இவர்களே நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்டதுமே 30, 60, 100 நீர் பாய்ச்சல், அப்படியே அந்த தோட்டம் ஃபுல்லா விளைச்சல். ஈசாக்கு விதை விதைத்தான் 100 மடங்கு விளைச்சல் வச்சான் பாருங்க பஞ்ச தேசத்துல. அப்போ வசனத்தை கேட்டு ஏற்றுக்கொண்டு அதை நல்லா ஸ்ட்ராங்கா பில்டப் பண்ணி அந்த வசனத்துக்கு இடம் கொடுத்து வசனத்தின்படி வாழ்ந்து 30, 100, 60 பலன் கொடுக்குறாங்க. இவங்க யாரு? என்ன நிலம்? அவங்க நல்ல நல்ல நிலம். இப்போ இந்த 4 நிலத்துல எந்த நிலமா இருக்க விரும்புறீங்க? சத்தமா சொல்ல. நல்ல நிலமா இருக்க விரும்புறீங்க. ஆமா, எல்லாருக்கும் ஆசை. என் நிலத்துல விதை போட்டாக்கா அது எப்படி பறக்க கொடுக்கணும்? 30, 60, 100 எல்லாருக்கும் அத்தனை ஆசை. எங்க கவனி, விவசாயம் பண்றாலும் நம்மலாம் எங்களுக்கெல்லாம் விவசாயிக்குது. வேர்க்கடலை போட்டா நல்ல பலன் கொடுக்கணும், நெல் வச்சா நல்ல பலன் கொடுக்கணும். அப்போ நிலம் நல்ல நிலமா இருந்தா கண்டிப்பா அந்த விதை நல்ல பலன் கொடுக்கும், நல்ல நிலமா இருக்கும். ஆனா வேதம் என்ன சொல்லுது? நல்லவன் ஒருவனும் இல்லையே. இந்த உலகத்துல யாரும் இல்ல, நல்லவன் ஒருவனும் இல்லையே. ரோமர் 3:23 என்ன சொல்லு? எல்லோரும் பாவம் செய்து. அப்போ நம்முடைய இதயம் நல்ல இதயம் கிடையாது. என் தாய் என்னை பாவத்தில். அப்ப நம்ம இதயம் என்ன நிலம்? நல்ல நிலமா? நல்ல நிலம் இல்லப்பா. இந்திருந்தா இன்னார் கேட்ட வசதி இன்னார் எவ்வளவு இந்தியாவே லஞ்சிருக்குமே, எவ்வளவு சுவிசேஷம் அறிவிக்கிறாங்களா இல்லையா? தோமா வந்த நாட்டில் இருந்து 2000 வருஷத்துக்கு முன்னாடி, 2000 வருஷம் ஆரம்பத்திலே தோமா இந்தியாவுக்கு இங்க பாரு சுவிசேஷத்தை விதைச்சாங்க. சுவிசேஷம் எங்க பார்த்தா அது தேவ வசனம் என்ன சொல்லுது? விதை என்னது? வசனம். சுவிசேஷம் இயேசுவை பற்றிய செய்தி எங்கேயும் விதைக்கிறாங்க. ஆனா நல்ல நிலமா இருந்தா என்ன நடந்திருக்கணும்? 30, 60, 100 என்னையும் சேர்த்தான் ஆசீர்வாதமும் ஐஸ்வர்யமும் மகிமையும் கனமும் புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாக்கி 100 மடங்கு நான் ஆசீர்வாதம் பெற்றிருக்கணும். இந்த அப்படி இருந்திருக்க வாழ்க்கை. உன் வாழ்க்கை எல்லாம் தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை எல்லாம் சகல விதமான ஆசீர்வாதத்துல 100 மடங்கு விளைச்சல் இருந்தா நிலம் எப்படி பாருங்க, நீர் பாய்ச்சலான தோட்டமா இருக்கும். ஆனா நல்ல நிலம் இல்லாத நிலம், வழி அருகே விதைக்கப்பட்ட நிலத்தில் சாத்தான் என்ன பண்றான்? என்னதான் சுவிசேஷ வசனங்களை ஜீவ வசனங்களை போட்டாலும் அந்த பிசாசு என்ன பண்ணிடுறான்? அந்த வழி அருகே விதை அந்த ஆசீர்வாதத்தெல்லாம் பொறுக்கி அழிச்சிடறான். திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று இயேசு சொன்னாரு. திருடனாகி பிசாசுக்கு பேர் என்னது? சாத்தானுக்கு பேர் திருட. வசனத்தெல்லாம் வசனத்துல சுகம், பெல, ஆஸ்தி, ஐஸ்வர்யம் எல்லாமே இருக்குது. அந்த வசனத்துக்கு ஆசீர்வாதத்தெல்லாம் பிசாசு என்ன பண்ணிடுறான்? திருடுறான், அப்புறம் கொல்றான், அப்புறம் அழிக்கிறான். வெயில் ஏறின போதும் உபத்திரவ துன்பம் என்ன பண்ணுது? அந்த முள்ளு என்ன பண்ணுது? அந்த வசனத்தை நெருக்கி போடுது. முள்ளு சாபத்தை குறிக்குது. பிசாசின் கிரியைகள், சாபங்கள். பிசாசு சாபத்தை கொடுக்குறான். வழி அறிக ஆசீர்வாதத்தெல்லாம் திட்டிடுறான். வழி அறிக பறவைகள் அந்த விதையை என்ன பண்ணுது? அப்படியே எடுத்து போயிடுது. அதான் பிசாசு, அது சாத்தான் சொல்றாரு. அப்போ நம்ம இதயம் கவனி, நம்முடைய இருதயம் ஆதாமுக்குள் பிறந்த இதயமாயிருந்தால், ஆதாம் ஏதேன் தோட்டம் தேவனுடைய வார்த்தை மீறி பிசாசு வார்த்தை கேட்டு நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசிக்க நாளில. இப்போ பிசாசு இதயத்துல பிசாசு வார்த்தை கேட்டீங்க. அப்படி பிசாசு இதயம் நமக்குள்ள இருந்துச்சுன்னா அது நல்ல நிலமா கெட்ட நிலமா? அதான் கெட்ட. அதான் வழி அருகே விதைக்கப்பட்ட நிலம், கற்பார நிலம். நிலத்துக்கே கற்பார கொடுக்குது. அப்புறம் முள்ளுள்ள நிலம். கவனி, கெட்ட நிலமாய் போச்சா? கெட்ட நிலமாயினா பறவைகள் வரும், சாத்தம் வருவனா கெட்ட இதயத்துல வருவனா கெட்ட இதயத்துல.
அப்புறம் வெயில் துன்பம் உபத்திரம்லாம் வந்து என்ன பண்ணுது, விதை முளைக்காத பண்ணி இந்த வெயில் ஏறி அப்புறம் முள்ளு சாபம் கவலை கவலை வந்த கெட்ட இதயத்துல கவலை. ஏய் என்ன பண்ணீங்க என்ன பண்ணீங்க கவலை. அப்போ முள்ளுள்ள இதயத்துல கவலைகளும் ஐஸ்வர்யத்தின் மடங்கும் பண ஆசை பொருளாசை அப்புறம் மற்றவர்களை பற்றி இச்சைகள் எல்லாம் வந்தா இல்லையா கெட்ட இதயத்துல, இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும் இருதயத்துல இருந்து என்ன வருது. இந்த வசனத்தை அப்படியே வச்சுட்டு மார்க் இதே சுவிசேஷத்துல மார்க் 7ஆம் அதிகாரம் மார்க் 7 மார்க் 7:20 படி சத்தமா படி. மார்க் 7:20 வாசி. மனுஷனுக்குள்ளே இருந்து புறப்படுகிறது மனுஷனை எடுத்துட்டீங்களா அவசரம் பக்கம் 58. மனுஷருக்குள்ளே இது பாருங்க எல்லாரும் பாருங்க. மனுஷருக்குள்ளே இருந்து புறப்படுகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தும். எப்படி எனில் மனுஷருடைய இருதயத்தில் இருந்து பொல்லாத சிந்தனைகளும் முள்ளு பொல்லாத சிந்தனைகளும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் கொலைபாதகங்களும் களவுகளும் பொருளாசைகளும் துஷ்டத்தனங்களும் கபடும் காமவிகாரமும் வன்கண்ணும் தூசணமும் பெருமையும் மதிகேடும் புறப்பட்டு வரும். பொல்லாங்கானவைகளாகிய இவைகள் எல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்றார். இயேசுவே சொல்றார். மனுஷனுடைய இதயத்துல எத்தனை இருக்குதான் இருக்குதா இல்லையாப்பா? டிஸ்கரேஜ் ஆகக்கூடாது. ஐயோ என் இதை எப்படி இருக்குதப்பா, பொல்லாத எண்ணமா வருது, ஒரே கொலை பாதகம் அச்சிடலாம் ஒச்சலாம் வெறுப்பும் கசப்பும் முள்ளு கல்லு கற்பாறை வேற என்ன வழி இருக்க எந்த பிரச்சனை எந்த அசுத்தாவினா வந்து பிடிச்சிருப்பாரு. பாதுகா வேலி இல்லை நிலத்துக்கு வழி இருக்க விதை பட்டா போறேன் எங்கன்னு யாரு பார்த்தாலும் எனக்கு வந்து எந்த பிசாசு எந்த பிரச்சனை எந்த அசுத்தாவெல்லாம் வந்துருது என்கிட்ட. ஏன்னா வழி அருகே விதைக்கப்பட்டதுன்னா என்னது கேட்பாரு இல்ல. வழி அருகே யாராவது கேட்பாங்களா? ஆனா வேதி போட்டிருந்தா எனக்கு பாதுகாப்பு இல்லை எந்த பிரச்சனை வந்தது. அதான் ஆதாமின் இருதயம். ஆதாம் ஏதேன் தோட்டத்துல தேவனுடைய வார்த்தை மீறி பிசாசு வார்த்தையை கேட்டு நன்மை தீமை அறியத்தக்க கனியை பிசுக்கு நாளில ஆமா நன்மை தீமை அந்த இதே வந்துச்சு ஆதாம் ஏவாளுக்கு. அந்த கனியை பிசாசு புசிக்க வச்சுட்டான். நல்லது கெட்டது போதாது. அப்போ நல்ல நிலைன்னா யார் நல்லவர்? இயேசுதான் நல்லவர். அல்லேலூயா. ஆமா இயேசு நல்லவரா இருக்கிறாரு. அவரு வழியருகே விதைக்கப்பட்டவர் கிடையாது, கற்பாத எதையும் கிடையாது. அவருக்கு முள்ளு உலக கவலை பொருளாசை மற்றவங்க இச்சை எல்லாம் கிடையாது அவருக்கு. அவருடைய இதயம் என்னன்னா நல்ல இதயா. நல்ல இதயமாப்பா இயேசு இதயா. அந்த இதயம் வேணுமா வேணாவா? யாருக்கெல்லாம் வேணும்? கை தூக்க. 100க்கு 100 எல்லாருமே கேக்குறீங்க. எல்லாருக்குமே வேணும் அந்த இதயம். அந்த இதயம் இங்க பாரு நம்ம என்ன பண்றோம்னா இங்க கவனி தப்ப கட்டுறது. இந்த முள்ளுள்ள இதயத்தையே கற்பாத இதயத்தையே வழி அருகே விதைக்கப்பட்ட நிலையத்தை என்ன பண்றான்? இதே சரி பண்ண பாக்குறான். இதை சரி பண்ண முடியாது. இந்த இதயத்தை என்ன பண்ண முடியாது? நீ என்ன ட்ரை பண்ணு பல்ல கட்சி பசுத்து பார்க்கணும் அதை பார்க்க மாட்டேன் இதை பார்க்க மாட்டேன் எல்லாம் ஏசு இல்லாம பல்ல கட்சி பார்த்து செய்யறானா இல்லையா? செய்யறா இல்லையா? ஏன்னா இந்த இதயம் அப்படிப்பட்ட இதயம். அதனால இந்த இதயத்தை என்ன பண்ணணும்? தூக்கி போட்டுட்டு எந்த இதயத்தை வைக்கணும்? இயேசுனார் இதயத்தை நீங்க பிக்ஸ் பண்ணணும். அது எப்படி பிக்ஸ் பண்றது? கவனி ஆபரேஷனே பண்ணணும். இதய ஆபரேஷன். ஆதாமின் இதயத்தை ஆபரேஷன் பண்ணி தூக்கி போட்டுட்டு இயேசுனார் இதயத்தை எடுத்து இங்க வச்சுட்டீங்கன்னா கவனி அது என்ன நிலம்? நல்ல நிலம்.
அது முள்ளு கல்லு கிடையாது, அது கற்பாறை கிடையாது, அது வழியறிக்க விதைக்கப்பட்ட பிசாசு நெருக்கவே மாட்டான் இயேசுனார் இதயத்துல. அது விதை போட்டா 30, 60, 100 தான் பலன் கொடுக்கும். அல்லேலூயா. நல்லா கையெழுத்து. என்ன திருப்பி பாரு எல்லாருக்கும். அப்போ வேறுபட்டுக்கிறீங்க இந்த இதயத்தை வச்சுட்டு, ஒரே தொல்லையாக்குது. இந்த இதயத்தை வச்சுட்டு படாத பாடுபடுறேன் நானு. கண்டிப்பா பாடுபட்டுதான். நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசிக்கும் நாளில பிசாசானவன் வந்து என்ன பண்றான், திடீர்றான். இதயத்துல இருக்கிற சகுந்த பலத்தை ஆசீர்வாதத்தெல்லாம் திருடிட்டு பலன் கொடாம வறுமையிலும் தரித்திரத்துல வியாதியிலும் பிரச்சனையில இருக்கிறாங்களா இல்லையா? ஒரே போராட்டமாகுது. இந்த இதயம் ஆதாமின் இதயம் இருக்கிற வரைக்கும் பிசாசுக்கு அந்த பறவைகளுக்கு வந்து உன் இடத்துல ஆசீர்வாத விதைகளை வசனமாகி அந்த ஆசீர்வாதம் எடுத்து உரிமிக்குது. வந்து வந்து என்ன பண்றான், அந்த பறவைகள் வந்து எடுத்துட்டு போயிட்டே இருக்குது. உன்னால ஒண்ணுமே பண்ண முடியல. அதுக்கப்புறம் என்னது, சில பேர் கற்பாறு மாதிரிக்குது, நல்லா வரைக்கும் சந்தோஷமா இருக்குது. திடீர்னு பார்த்தா வெயில்னாக்கா உபத்திரம் வந்ததுமே என்ன பண்ணுது, கற்பாறை இதுனால விளைச்சல் வர மாட்டேது, வளர்ந்து போகுது, எல்லாம் காஞ்சி தீஞ்சு போகுது. சில பேர் இருக்கிறீங்க ஒரே முள்ளு, ஒரே கவலையாகுது. என்ன நினைச்சா, வீட்டை குடும்பத்தை நினைச்சா, எங்க அப்பாவை நினைச்சா, எதை நினைச்சாலும் எனக்கு கவலை 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 கவலையாகுது. ஆதாமின் இதயத்துல கவலை வரும். நன்மத்தை மரியத்தக்க கனியை புசிக்கும் நாளில அந்த சாவு சக்தி தான் அந்த கவலைப்படுறது. சோறு வரும், பழி, இதெல்லாம் அந்த கெட்ட இது ஆதாமின் இதயத்துல வர்றது. ஆதாமியாவால் வழியா வர இதயம். இதை நினைச்சு டிஸ்கரேஜ் ஆகக்கூடாது. இதயம் பிடிக்குது, நான் எங்க போவேன், நல்ல இதயத்துக்கு கவலைப்படாத, இயேசு இருக்கிறா. கையை தட்டி அல்லேலூயா. இயேசு என்ன பண்ணாரு, அந்த இதயத்தை கொடுக்க வராரு. இயேசு என்ன பண்ணாரு, பாக்குறாரு ஜனங்கள் எல்லாம். ஏன் மக்கள் பலன் கொடாம இருக்கிறாங்கன்னாக்கா, ஆதாமின் இருதயம், கெட்டு போன இருதயம் எல்லாருக்குள்ள இருக்குது. ஒரு வசனம் இறைமையால எடுக்கணும், எல்லாவற்றையும் பார்க்கல இருதயமே திருக்குள்ளதோ மகா கேடு உள்ளதுமா இருக்குதான். உலக அத்தனை கோடி ஆதாம் வழியா பிறக்கிற எல்லாருடைய மனுஷனுடைய இதயம், என் தாய் என்னை பாவத்தில், நான் துர்குணத்தில், ஆமா துர்குணம் பாவம், இந்த கல்லு கற்பாறை இதெல்லாம் இருக்கிறதுனால பிசாசுக்கு என்ன இது ரொம்ப சந்தோஷமாவது. வாய்நாளெல்லாம் பிசாசு திருடவும் கொள்ளவும் அழிக்க வருகிறானே என்று வேறு ஒன்றுக்கு வரா. அடுத்து என்ன சொல்ற, நானும் அவங்களுக்கு சரி நல்லா சத்தம் சொல்லுங்க, ஜீவன் உண்டாயிருக்கு, அது பரிபூர்ண படம் வந்தேன்றார். அப்போ இயேசு வந்து நன்மை தீமை அறியத்தக்கவர் அல்ல. இயேசு யார், நானே வழியில் சத்தியமா, ஆமா அவர் ஒரு ஜீவ சரீரம், ஜீவரத்தம். அவருடைய இதயம் வந்து ஜீவ இதயம். நல்ல கவனி, நன்மை தீமை இதயம் கிடையாது. நம்முடைய இதயம் என்ன இதயம், நன்மை தீமை. இங்க இருக்கிற எல்லாரும் ஆதாம் ஏவாள் வழியா வரும். நம்ம எங்க அப்பா ராமு, எங்க அம்மா ராணி, நான் துளசிராமன். எங்க அப்பாவுக்கு அப்பா அப்படியே போனாங்க ஆதாம் ஏவாள் தேவனுடைய வார்த்தை மீறி ஏதேன் தோட்டத்துல. இங்க இருக்கிற எல்லாருக்கும் அப்பா அம்மா யாரு, உலக அத்தனை கோடி பேர் இருக்கும். உலக 816 கோடி பேர் இருக்கிறாங்க மக்கள் தொகை. ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, வடாம எல்லாருக்கும் மூல ஆதி தகப்பன். இங்க கவரி, இப்போ உங்களுக்கு தாய் தகப்பன் யாரோ இருக்கலாம், எல்லாருக்கும் சேர்த்து ஆதி தகப்பன் ஆதாம். அவங்க விழாவிலிருந்து வந்த ஏவாள். அவங்க என்ன பண்ணாங்க, ஜீவ இதயம் தான் இருந்துச்சு. ஜீவ சுவாச ஜீவாத்மாவாகி ஜீவ இதயத்துல இருந்தாங்க. தேவனை போலவே இந்த ஏதேன் தோட்டத்துல 30, 60, 100 பலன் கொடுத்தாங்க. அங்க வியாதி இல்லை, அங்க வறுமை இல்லை, அங்க தரித்திரம் இல்லை, அங்க கல்லறை தோட்டம் இல்லை, அங்க கோர்ட்டு கேஸ் இல்லை, அங்க போலீஸ் ஸ்டேஷன் இல்லை, ஏதேன் தோட்டம் அதெல்லாம் இருக்கு எதுவுமே இல்லை. 100 பலன் நல்லா விளைச்சு ஆசீர்வாதம் ஐஸ்வர்யமா இருந்தாங்க. அவர்ல தேவடைய சாயலின் படி உண்டாக்கி ஜீவாத்மாவை ஜீவ விச்சத்துக்கல்ல எல்லா விச்சத்துக்களையும் ஜீவத்து. ஆனா தோட்டத்தின் நடுவிலே நன்மை தீமை அறியத்தக்க அந்த கனியை புஷிக்கும் நாளில அந்த கனியை தொடாத பறிக்காத புஷிக்காதுன்னு சொன்னாரா இல்லையா? ஆனா என்ன பண்ணல ஏவால, எவ்வளவு நாள் இருந்தா தெரியல, ஜீவச்சுக்கல நல்லா ஜகஜோதியா இருந்தாலும். அவ்வளவு மாதிரி பேர் அடங்கி யாரும் பார்க்க முடியாது. ஆதாம் ஏவாள் போல கற்பனை கூட பண்ண முடியாது. தேவனை போலவே இருந்தாலும் ஜக அப்படி இருந்தாங்களா 2 பேர். நம்ம அப்பா பாப்பா என்ன அப்படி பாக்குறீங்க, எல்லாருக்கும் அப்பா அம்மா அவங்கதான். அப்புறம் தேவடைய வார்த்தையை மாறா ஏவாள், அந்த கனியை தொடாத பறிக்காத புஷ்காத சாகவே சாவாய். இங்க கவனி. ஆனா ஏவாள் சுத்த சுயாதியில் ஊத்திருந்தாரு. ஒரு நாள் பிசாசு வந்தான். யாரு, அந்த பறவை வந்து இவங்க என்ன நல்ல நிலமாகுது, இதையெல்லாம் ஜீவனாகுது. ஜீவ இதயம் என்னப்பா, அன்பு, ஐக்கியம், சமாதானம், சந்தோஷம், தேவனுக்கு தனக்கு முழு உலகத்துக்கு
கடவுளை கொலைகிறாங்க, 100 பலன் கொடுக்குறாங்க. ஏதே தோட்டம் குட்டி சொர்க்கமாக, எல்லா பழ வர்க்கங்களும் வச்சான், குட்டி கிடக்குது. ஏதேன்னா இன்பமா, சொர்க்கம்னு அர்த்தம். சொர்க்க பூமியில இவ்வளவு சந்தோஷமாக்குறாங்களே. இந்த பிசாசு பொறாமச்சவன் தேவன் எது வேண்டாம் என்று சொன்னாரோ அந்த கனியை புசிக்கும்படி துடியா துடிச்சு என்ன பண்ணா, ஐயாவால முதல்ல கூப்பிட்டு அந்த கனியை பறித்தால் என்ன பண்ணா, புசித்தால். அப்புறம் புருஷனுக்கும் ஆதாவும் என்ன பண்ணா, கடவுளோட மனைவி தான் பேச தெரிஞ்சு அவனுக்கு. அங்க மனைவி வார்த்தையை கேட்டு அவன் சொன்னான் பாரு, என் மனைவி யார் உனக்கு இந்த கனி, என் மனைவி வார்த்தை கேட்டு. அப்போ அவ வார்த்தைகள் அந்த கனியை புசித்துமே இந்த இதை அப்படி நல்லா கவனி. இந்த இதை ஜீவ இதயமாச்சு, ஜீவ சுவாசத்தை ஊதி ஜீவாத்மாவாகி ஜீவ விருட்சத்துக்கல்ல ஜீவ இதயம் தான் நல்ல இதயம். ஏசுனா நானே வழிய சத்தியமா. அந்த ஜீவ இதயத்தை இப்ப என்ன பண்ண, அந்த கனி, அந்த நன்மை தேம கனி சாப்பிட்டது இந்த கனி இதை என்ன மாத்து, ஜீவ இதயம் நன்மை தீமை அறியத்தக்க இதயமா மாறுது. இப்போ பிசாசு வார்த்தைகள் பிசாசு கனி சாப்பிட்டதுனால இந்த ஜீவ இதயம் நன்மை தீமை அறியத்தக்க இதயமா மாறி, இப்போ கற்பாறு வருமா வராதா, முள் வருமா? ஆனா நல்ல நிலமா இந்த இதயம் கற்பார உலக கவலை, உபத்திரம், துன்பம், அப்புறம் வழியறிக்கை விதைக்கப்பட்டது, ஐஸ்வர்ய இச்சை, எல்லா கட்ட துர்க்குணம், பொல்லாப்பு, இந்த பிசாசு பாவெல்லாம் வந்து பாரு இதயத்துல. பிசாசு வார்த்தை கேட்டு பிசாசு கனியை சாப்பிட்டதுனால இந்த பிசாசுடைய தன்மைகள் எல்லாம் இந்த இதயத்துக்குள்ள வருது. அது வந்து என்ன பண்ணுது, அந்த வசனத்தை, இந்த ஜீவ வசனத்தை, ஆசீர்வாதத்தை, ஐஸ்வர்யத்தை, சுகத்தை, பலத்தெல்லாம் திருடி கொண்டு அழிச்சிட்டு வியாதிக்காரனா, தரித்திரம் பிச்சனா, அவமான பிச்சனா, ஒரு பிசாசு உலகம் எல்லாம் எங்க பார்த்தாலும் பிசாசு ராஜ்யம். பகை, கசப்பு, வைராக்கியம், குடும்பத்துல சமாதானம் இல்லை, சந்தோஷம் எல்லாம் பிசாசு புகுந்து எல்லாத்தையும் கெட்டலாம் ஆயிட்டான். இப்ப இயேசு வந்து மத்தேயுல சொல்றாரு, மீண்டுமாய் நீங்கள் எப்படி ஆகணும், வருத்தப்பட்டு வார சொல்றதுல எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள். எதுக்கு வாங்க, அந்த நன்மை தீமை இதயத்தை தூக்கி போட்டுட்டு ஜீவ இதயத்தை பெற்றுக்கொள்ளணும். அப்போ ஏன் சொல்றாரு, வருத்தப்பட்டு பார சொல்லுங்கள, பிசாசு கிட்ட போய் கெட்ட நிலமா மாறி வழியறிக்க விதைக்கப்பட்ட நிலம், முள்ளுள்ள நிலம், கற்பார நிலம், இதை விட்டு வருது. இதனால வருத்தப்பட்டு பாரு பிசாசு வந்து திறறோம், அப்புறம் உத்தரவு எச்ச பல விதமான அசுத்தாவி போராட்டத்துக்கு வருத்தப்பட்டுக்கிறீங்க. அப்ப எல்லாரும் என் தலையத்தை அவ்வளவுதான், வேற என்னை மாற்றவே முடியாதுன்னு சொல்லி அப்படியே இருக்கக்கூடாது. பிசாசு கிட்ட வருத்தப்பட்டு வார சுமக்குள்ள எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள். ஏசு கூப்பிடுறாரா இல்லையா? எங்குது அது வசனம், மத்திய 11 இருக்குது. அப்போ வருத்தப்பட்டு வார சுமக்குள்ள எல்லோரும் என்னிடத்தில் எதுக்கு வாங்க, எங்கிட்ட சும்மா வருது. நானே ஜீவ அப்பம், இந்த அப்பத்தை புசித்து திராட்சை ரசத்தை பானம் பண்ண. ஜீவ அப்பம்னா இது, அவர் வந்து ஜீவ, அந்த அப்பம் வந்து அவர் சரீரம், அந்த ரத்தம் வந்து ஜீவ ரத்தம். இங்க கவனி, இந்த இதயத்துக்கெல்லாம் என்ன போவேனா, ரத்தம், சரீரம், நரம்பெல்லாம் வேணுமா இல்லையா? அந்த இதயத்துக்கு ரத்தத்தினாலதான் இந்த இதயம் வந்து பம்ப் ஆகுது, ஆகுதா இல்லையா? அதுக்கு ஜீவ ரத்தத்தை கொடுக்குறாரு. அப்போ ஜீவ சரீரத்தை கொடுக்குறாரு. அப்போ ஜீவ இதயத்தையும் கொடுக்குறாரா இல்லையா? இயேசு சரீரத்துல ஜீவ இதயங்கதா இல்லையாப்பா? ஜீவ கண்டு கொடுக்குறாரு. அப்போ அந்த கெட்ட நிலம் வந்து ஒருத்தனை கண்ணு கெட்டு போச்சா, வழி அறிக்கை விதைக்கப்பட்ட சாத்தா வந்தா கண்ணு கெட்டு போச்சு, ஜீவ கண்டு கொடுக்குறாரு. ஒருத்தன் காது செவிடாகி போச்சு, கவனி. இந்த பிசாசு வந்தா செவிட்டுக்கு செவிடுறாரு, அப்புறம் ஒருத்த ஓமையன் ஆயிடலாம். இங்க கவனி, பிசாசு உள்ள வந்தா நன்மை தேவை எதே இருந்தாக்கா, பிசாசு வந்து என்ன பண்ணுறான், குஷ்ணரோகத்தை கொடுக்குறானா, ஒருத்த திமிர்வாதக்காரன் ஆயிட்டானா, அப்புறம் வேற என்ன, ஒருத்தன் 38 வருஷம் வியாதேசன் ஆகிறானா, ஒருத்தன் எத்தனை பிசாசு இருந்துச்சு லேகவனுக்கு, அவ்வளோ பறவைகள் 2000 காக்கா குருவி வந்து உட்கார்ந்தா எப்படி இருக்கா விதைக்கிறதுல உருப்படுமா? அது என்ன நம்ம பால் என்ன போட்டாரு பாத்தீங்களா படம், ஜீசஸ் பிலிம் கர்ப்பா போது அத்தனை பிசாசு வந்து உட்காந்துக்குதா கூட வழி அறிக்கை விதிக்கப்பட்ட நேரம். ஆதாம் கூட ஒரு அம்மா வயிற்றுல பிறந்துட்டான். அப்போ பிசாசுகள் வந்து என்ன பண்ணுது, பொறுக்கி எல்லா வசனத்தை பொறுக்கி அவனை உருப்படா பண்ணிச்சு. இப்போ ஏசு என்ன பண்றாரு, இந்த ஓமை சொன்னது ஏசு நல்ல நிலமா மாத்தணும். யாரு நல்லவர் உலகத்துல? நல்லவன் ஒருவனும் இல்லை. ஏன்னா ஆதாம் ஏவாள் வழியா பாவம் செய்து தேவ மகு அம்மா வயிற்றுல பிறந்த எல்லாரும் பாவம் செய்து தேவ எங்கேயா பாவம் செய்து, நான் பீடி பிடிக்கல, கொடி போடல, சினிமா பார்க்கல, எதுவுமே பார்க்க வேணாப்பா, என் தாய் என்னை பாவத்தில்
நன்மை தீமை இதயம் இருக்குது எல்லாருக்குள்ள. இந்த இதயத்தை நீ வச்சுக்கிட்டு வாழ்க்கையில நீ உருப்பட முடியாது, சக்சஸ்ஃபுல் ஆக முடியாது, ஒரு பெரிய சாதனை சாதிக்க முடியாது. உலகம் இது வச்சிருக்க சாதனை அதை சொல்லல, தேவனுக்காக எந்த ஒரு காரியத்தை நீ செய்ய முடியாது. இங்க கவனி, அப்போ இயேசு தன்னுடைய இதயத்தை கொடுக்க அவர் வாஞ்சியா இருக்கிறார். தன்னுடைய ஜீவ ரத்தத்தை கொடுக்க அவருக்கு வாஞ்சியா இருக்கிறார். மத்திய மார்க்கோகாவில் எங்க போனாலும் நானே நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக அவர் ஜீவன் ஜீவ சரீரம் ஜீவ ரத்தம். அந்த ஜீவன்ல தேவ நீதிட்டு உழித்து இதுல இருக்குது. நன்மத்தை மரியாதை கேட்கல, பாவத்தின் சம்பளம் மரணமே இருக்குது. அந்த மரண நேரத்தில் விதைக்கு வலிச்சல் வருமா? பிரச்சனை தான் வரும். எவ்வளவுதான் கோடியா இருந்தாலும், என்னதான் சம்பாதிச்சாலும் பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, வியாதி பிரச்சனை, மரண பிரச்சனை, மக்கள் பிரச்சனை, ஏமாத்து, தொழில, வியாபாரத்துல, குடும்பத்துல, கணவன் மனைவிக்குள்ள, குடும்பத்துக்குள்ள எல்லாம் நன்மை தேவையதே. குடும்பத்துல எந்த குடும்பம் நிம்மதியாகுது? எல்லாம் ஜீவ குடும்பமா மாறணும். ஜீவ சொல்ற ஜீவரத்தை ஜீவ இதயத்தை ஏற்றுக்கொள்ளணும். அந்த ஜீவன்ல தேவ நீதிட்டு இது ஒரு பரலோக ராஜ்யம். நன்மத்தையும் மரியாதை கிடையாது, பாதாள ராஜ்யம். பாதாள ராஜ்யத்துல இருக்கிற வரைக்கும் பறவைகள் வரத்தான் செய்யும், கற்பார் இருக்கத்தான் செய்யும், வெயில் ஏறும்போது உபத்திரவம் தீயத்தான் செய்யும், முள்ளுகளும் கல்லுகளும் கவலையும் பழம் இருக்கத்தான் செய்யும். விட்டு ஒழியத்த இயேசு நாமத்துல கையத்தட்ட அல்லேலூயா. அப்போ ஆதாமின் சிந்தை கிறிஸ்து சிந்தையா? அப்போ கிறிஸ்துவனுடைய இதயத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். கவனி, நல்ல கவனி இந்த சத்தியத்தை. இப்போ இயேசுவின் இதயத்தை நீ ஏற்றுக்கொள்ளலாம். இல்லைங்கய்யா என் தலையத்தே அவ்வளவுதான், வாழ்நாளெல்லாம் வழி அருகே விதைக்கப்பட்ட நிலம், கற்பார் நிலம், திருமண வயசு, வாலிப வயசு, முதிர்ந்த வயசு, எல்லா வயசுல பிசாசு வந்துருந்தாங்கிறான். வாழ்நாளெல்லாம் பிசாசு. எங்க அப்பா சொல்லுவாரு, வயசு 80, ரொம்ப கஷ்டப்பட்டவர். அப்பா அம்மா இல்ல, சின்ன வயசுல போராட்டமா இருக்காதா? என் தாய் என்னை பாவத்தில் கருத்தரித்தாள். இப்பதான் இயேசு பற்றி கேள்விப்படுறாரு, சில சத்தியங்கள் எல்லாம் ஆத்தின்னு வர்றாரு. அப்போ எப்பேற்பட்ட ஆளா இருந்தாலும் சரி, இந்த பறவைகள் என்ன வந்துகிட்டே, பறவைகள் பிசாசுகள், சாத்தான் சொல்ற, சாத்தான் வந்து அது வசத்தை பொறிக்க போற மாதிரி இந்த பிசாசுகள் வந்து திடீர்னு கொண்டு ஆயிட்டு இருக்க, வாய்நாளெல்லாம் செய்து இருக்கோம். இதை ஸ்டாப் பண்ணனாக்கா நீ யார்கிட்ட வரணும்? எப்படி ஏவாலு சீப பிச்சத்து கட்டிலிருந்து யார்கிட்ட போனா? ஏதேன் தோட்டத்துல பிசாசு கிட்ட போனாலா இல்லையா? பிசாசு வார்த்தை கேட்டாலா இல்லையா? அவன் சொன்ன கனியை சாப்பிட்டாலா இல்லையா? இப்போ இயேசு கிட்ட வரணுமா இல்லையா? நல்லா இதை வரணும். ஜீவ இதை மீண்டுமாய் கொடுக்குறாரு. ஜீவ இதயத்தை, ஜீவ வித்துக்கனியா, ஏதேன் தோட்ட வாழ்வு. இப்போ இயேசு கிட்ட வரணுமா இல்லையா? வந்து அவருடைய அப்போ ஜீவ சரீரத்தை புஷிக்குமா இல்லையா? அதை புஷித்து தேவன் தனக்கு ஆதாமுக்கு முழு உலக குத்தினா உள்ளகிற அசுத்தாய் ஓடி பசுத்தாய் வந்து தேவதூதர் வந்தது. You are a successful man. இப்போ ஏதேன் தோட்டத்துல மக்கள் தொகை எவ்வளவு? 2 பேர் இருந்தாங்க. சுலபமா வந்தாங்க. அந்த 2 பேரும் அந்த நன்மை தீமை கனியை சாப்பிட்டு உலகம் முள்ள எத்தனை பேர் இப்போ மக்கள் தொகை? 816 கோடி. உலகத்தின் மக்கள் தொகை எப்படி? ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, அண்டார்டிகா 7 கண்ட ஜனங்களோட மக்கள் தொகை 816 கோடின்றாங்க. இந்திய தேசத்தின் மக்கள் தொகை எவ்வளவு? 140 கோடி பேரு. தமிழ்நாட்டில் எத்தனை கோடி பேரு? 7 கோடி பேரு. அப்போ வேலூர் மாவட்டத்துல 50 லட்சத்துக்கு அதிகம். இப்படி இங்கே எவ்வளவு பேர் இருக்கிற பாருங்க. எல்லா ஆதாம் வியாபாரம் வழியா புட்டி சாய் வந்து நன்மை தேவை எதை இருந்தாக்கா உலகம் எப்படி இருக்கும்? பிசாசு ராஜ்யமா இருக்காதா? எங்க பார்த்தாலும் பிசாசு வந்து திறறதும், கற்பாரியும், உபத்திரம், உலகத்தின் கவலைகளும் மடக்கங்களும், அரசியல்வாதிகள் என்ன பண்றாங்க? எங்க பார்த்தாலும் கொலைகளும், விபச்சாரமும், வேசித்தனங்களும், வன்கண்ணும், தூசணமும், அது என்ன கொள்ளாத சிந்தனைகளும், வியாதிகளும், வறுமைகளும். உலகமே ஒரு குட்டி பாதாளமாக தான் இல்லையாப்பா? இருக்காது இல்லையா? இப்போ அன்னைக்கு 2 பேர் இருந்தாங்க. பிசாசு சுலபமா கூப்பிட்டு 2 பேருக்கு அந்த நன்மை தேவை கடி கொடுத்து சாபத்தை கொடுத்து தட்டி விட்டு சாபத்தின் உலகம் ஃபுல்லா விட்டாங்க பாவம் செய்து. இப்போ எத்தனை கோடி பேர் வரணும் இயேசு கிட்ட? 816 கோடிக்கு அதிகமான ஜனங்க இயேசு கிட்ட வந்து அந்த ஜீவ அப்பத்தை புஷிக்கணும். இது பெரிய வேலையா சின்ன வேலையா? மகா பெரிய வேலை. அதனால்தான் இயேசு நீங்க உலகம் எங்க போய் சகல ஜாதிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கம். சுவிசேஷம் என்னது? இயேசுவை பற்றிய செய்தி. அந்த இயேசு நானே வழியும் சத்தியமா, அந்த ஜீவ சரீரம் ஜீவ ரத்தத்தை பிதாவாகிய தேவன் ஆதாம் முழு உலகத்துக்கு தான் இயேசுவை பற்றி சுவிசேஷம். இயேசு கடுத்த காரியங்கள், அவர் ஜீவ வார்த்தை.
துர்ச்செய்தினா நன்மை தீமை நன்மார்க்கு துன்மார்க்கு விசுவாசம் எடுத்த காரியங்கள் நன்மார்க்கு துன்மார்க்கு சுயநீதி அநீதி பாவத்தை சம்பளம் மரணம் அதுல கண்டிச்ச அது போய் தேவன் தனக்கு உலகத்துக்கு தான் வாழ்நாள் வழி இருக்க விதைக்கப்பட்ட நிலம் தான் கற்பார நிலம் தான் முள்ளுள்ள நிலமாவே இருக்கு காலமெல்லாம் மாற்றவே முடியாது. இயேசு கிட்ட வந்தீங்கன்னாக்கா அவர் தேவ நீதிட்டு உழிந்தேதல் பிதாவாகிய தேவனுக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு உடனே என்னது அத்தனை நிலம் அசுத்தாய் ஓடி பசுத்தாய் வந்ததுமே லேகோட் பிசாசு எப்படி ஆயிட்டா இயேசு கிட்ட வந்ததுமே சொஸ்த புத்தி என்னது ஆரோக்கியமாயிட்டான். பசுத்தாய் வந்ததுமே அது என்னது ரணகலாரியா தான் மெட்டல் டார்ச்சர் கட்டு 2000 நிம்மதியா இருக்க முடியுமா? தன்னை தானே காயப்படுத்திக்கிறான் பிசாசு. அவனை கொண்டு அதே கலரத்தோட சாகிச்சு கல்லறத்தோட அடக்க முடியும் இயேசு போயிட்டாரு. அவனை பார்த்ததுமே நானே நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக தன்னுடைய இதயத்தை கொடுக்கிறாரு பாரு. அவனுக்கு எங்க கவனி ஜீவனை கொடுக்கிறாரு. என்ன பார்த்தா ஜீவ சர்ற ஜீவ ரத்தத்தை கொடுக்கணுமா இல்லையா? அவன் பேர் சொல்லி தேவனுக்கு கொடுக்கணும். அவன் பாவம் தேவனையும் ஆதாம் முழு உலகத்தையும் பாதிக்க நன்மத்தையும் மேதையான். அதனால உரிமையா பிசாசு வழி அருகே விதைக்கப்பட்ட நிலம் கற்பார நிலம் உபத்திரவம் துன்பம் உலக கவலை மற்றவர்களை பற்றி இச்சை விபச்சாரம் வேசனம் போல எல்லா பழக்கம் எல்லாம் அசுத்தாய் போய் மாட்டிச்சு அவங்க இதயத்துல நிம்மதியா இருக்க முடியல. 2000 அசுத்தாய் பிச்சுக்குது. ஏசு அவனை பார்த்ததுமே நல்ல நிலமா மாத்துறாரு. 100க்கு 100 பிசாசு மகனா அந்த லேகோன் பிசாசு பிச்சவன் 100க்கு 100 இயேசு போல மாத்தோம்னா இயேசு தன்னுடைய ஜீவ சரீரம் ஜீவ ரத்தத்தை இயேசு நன்மை தீமை அறியத்தக்கவர்கள் நல்லா புரிஞ்சுக்கோ. இயேசு ஆதாமின் வித்தில பிறந்து வரல. கன்னி மரியாள் பரிசுத்தாவில கருத்து தேவகுமார்னா வராரு. தேவனாவே ஜீவன் ஜீவ சரீரம் ஜீவ ரத்தம் நன்மை தீமை கிடையாது. இயேசு பாவத்தின் சம்பளம் மரணம் கிடையாது. இயேசு அவர் தேவ நீதியின் சம்பளம் உழித்ததிலே அவனை பார்த்ததுமே அத்தனை விசுவாச அசுத்தாவை கைண்டு ஓடுது. ஜீவ சரீரம் ஜீவ ரத்தம் நன்மை தேவ சரீரத்தை தேவ தனக்கு ஆதாம் வழியா நன்மார்க்கு துன்மார்க்கு சுயநீதி அநீதி எல்லாம் அசுத்தாவிக்குது அவனுக்குள்ள. அவனை பார்த்துமே ஜீவ சொல்ற ஜீவன் அந்த ஜீவன் தேவ நீதி உழித்ததில் அன்பு சமாதானம் சந்தோஷம் இயேசு சிச்சோம் எல்லா வேத வசனமும் இயேசுக்குள்ள இருக்குது. கவனி ஜீவ வசனம் அவனுக்குள்ள மரண வசனம் இருக்குது. அசுத்தாய் தேவன் அசுத்தாயில சொல்லும்படி ஜீவ சர்ஜ இயேசு சாமட வாங்குறது அவன் பேர் சொல்லி பிதாவாகிய தேவனுக்கு ஆதாம் முழு உலகம் கொடுக்கும். இவ்வளவு தெய்வம் பார்த்தா அந்த இதய ஜீவ இதயமா மாறும். இல்லைன்னா நன்மை தேவை இதயத்தை தேவனுக்கும் உலகத்து குடும்பத்துக்கு காட்டி காட்டி அந்த இதயமா மாற்றவே முடியாது. அதை அப்போ இயேசு ஜீவ சொல்ல ஜீவனத்தை தேவனுக்கு செலுத்துறாரு. ஆதாம் முழு உலகத்துக்கு செலுத்துறாரா? அப்படியே காரியம் மாறுதலாய் முடிந்தது. தண்ணி என்ன மாறிச்சு? தண்ணி திராட்சை ரசமா மாத்தினாரா இல்ல? கணவர் கல்யாணத்துல எப்படி மாத்தினாரு? தண்ணி திராட்சை ரசமா மாத்திர மாதிரி இந்த கல்லுள்ள முள்ளுள்ள இந்த வழியருகே விதிக்கப்பட்ட இதயத்தை இயேசு ஜீவ இதயமா மாத்துறாரு. அதுக்கு ஜீவ சர்வ ஜீவனத்தை தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்து கொடுக்கணும். கையத்த கோடி கோடி ரூபாய் கொடுக்கணும். இந்த மாதிரி வேலை எல்லாம் நீ ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதில்லை. நன்மை தீமை சரீரத்தை தேவனுக்கும் காட்டான் உலகத்தும் காட்டானா இல்லையா? யாரா தவிர்க்க முடியுமா? உடனே கல்லு முள்ளு வழியறிக்க நிலமாவே வாய்நாளெல்லாம் அதே மாதிரி ஜீவ சர்வ ஜீவனத்தை தேவனுக்கு ஆதாம் முழுவதும் காட்ட முடியாதா? காட்டிப்பாரு. அப்படியே கிறிஸ்துக்குள்ள வந்துரு. அசுத்தாய் போய் பார்த்து வாய்நாளெல்லாம் கிறிஸ்துக்குள்ள இருந்தா நீ நல்ல நிலதான் 30-60 தான் 30-60 தான் நீ வாழ்நாளெல்லாம் ஆசீர்வாதமா இருக்கலாம். அங்க பாரு நீ கிறிஸ்துக்குள்ள வந்துட்டீங்கன்னா யாரையும் சபிக்க முடியாது. என்ன பண்ண? சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்கள், பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், சத்துருக்களை துன்பப்படுங்க ஜபம் பண்ணி என்ன ஆசீர்வதி? ஜீவ சர்வ ஜீவ ரத்தத்துக்கு ஆசீர்வதி. சபிக்கிறது அசுத்தாய் பசுத்தாய் பகைக்கு நன்மை என்ன நன்மை? இயேசு சிச்சியோன் பரிபூர்த்தியோடு கொடுத்து ஒரு நன்மை செய். பகைக்கிறவன் ஜெயிக்க முடியாது, துன்பப்படும். இயேசு சிச்சியோன் எல்லாம் இயேசு கிறிஸ்து ஆமட்ட வாக்கு தத்துவம் தேவ நீதிட்டு உயிர்த்தல தேவனுக்கு ஆதாம் முழு உலகத்து குத்தினா உன்னை யாரும் ஜெயிக்க முடியாது. எந்த பிசாசும் எந்த பொல்லாத மனிதர்களோ எந்த ஆபத்து நாசம் பிசாசே நிக்க மாட்டான். இயேசுக்கு பிசாசுக்கு ஜீவனாவே அட்டகசா அக்காக்கா தேவ நீதிட்டு உயிர்த்தது இயேசு கிறிஸ்துவுக்கு ஆமட்ட வாக்கு தத்துவத்தை தேவ நீதி உயிர்த்தது தேவனுக்கு ஆதாம் ஒரு ஆள் முழு உலகத்து கொடுங்க. ஒரு ஆள் பாய்க்கிறாம பிசாசு அழகைக்கு ஓடியே கூடும். அப்போ கிறிஸ்துக்குள்ளே நானே திராட்சை செடி
நீங்கள் முடியும். ஒருவன் என்னில் என் வார்த்தைகள் அவனில நிலைத்திருக்கலாம். ஒவ்வொரு நாள் 24 மணி நேரம், வாரத்திலே 4 வருஷம், மாசம் வருஷம் 365 கிறிஸ்துக்குள்ளே தான் ஜீவ இதயமா இருந்தாக்கா வசனம் பலன் கொடுக்காதா? ஏன்னா பறவைகள் உபத்திரம் எல்லாத்தையும் நீங்க ஜெயிக்கலாம். கிறிஸ்துக்குள்ளே உபத்திரம் வந்தாலும் சரி, சோதனை வந்தாலும் சரி, பிரச்சனை வந்தால் தேவ நீதிட்டு உயிர்த்தல தேவன் தர கொடுக்க 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 ஒரு வழியா வர உபத்திரம், ஒரு வழியா வர பிசாசு எல்லாம் சித்தரி ஓடிட்டே இருக்கும். ஆனா நீ கிறிஸ்துக்குள்ள இருக்கணும். ஐயோ கையை தட்டு. மனுஷன் நன்மை தீமையிலே இருக்கிறான் பாருங்க. மாத்த முடியுது அவனால? நல்லவன் நன்மார்க்க துன்மார்க்க, சுயநீதி அநீதி அப்படியே இருக்கிறான். வாழ்நாளெல்லாம் பிசாசு பாட்டுக்கு வந்துகிட்டே இருக்குது. வாழ்நாளெல்லாம் திட்டுறான், போடுறான், அழிச்சுட்டே இருக்கிறான். கற்பாரியாகுது. முள்ளு, கவலை, பயம், வெறுப்பு, கஷ்டம் வந்துட்டே பல விதமான பிரச்சனை சந்திக்குது. கவலை வந்துட்டு வாழ்நாளெல்லாம் பிரச்சனை சந்தி. கிறிஸ்துக்குள்ள வந்துட்டாக்கா தேவ நீதிட்டு உயிர்த்தல நீ வாழ்நாளெல்லாம் பேசணும். என் தாவி சொல்ற கத்தை நான் எக்காலத்துல அவர் துதிய போதும் என் நாவு நாள்தோறும் உமதி நீதியை உமதி துதி சொல்லிக்கொண்டே இருக்கும் பாரு. நாள் முழுவதும் எக்காலத்துல துதி தோத்திரம் ஆற கிறிஸ்துகத்த காரியங்கள் கவனி. தேவ நீதி முடித்த பரலோக ராஜ்யம் இயேசு சாமி வாக்குத. தாவீது யாருப்பா? நம்மள மாதிரி பாவத்துல பார்த்தோம், பாவம் செஞ்சுட்டான், விபச்சாரம் பண்றான், அதோட கொலையும் பண்ணிட்டான். அப்படிப்பட்டவன் தாவீதின் இருதயத்துக்கு ஏற்றவன் பேர் எடுத்தான். ஏன்னா அப்படிப்பட்ட சங்கீதம் 51 பாவரிக்கை பண்ணி கர்த்தரை நான் எக்காலம் சோதரிப்பேன் சொல்லி அந்த ஜீவ மார்க்கத்தை தெரியப்படுத்தி சொல்ற சங்கீதம் பரவாயில்ல. அந்த ஜோயே லைஃப், அந்த தேவ நீதி தூய்த இல்ல, தேவனுடைய சுபாவத்தை தேவனுக்கு கர்த்தருடைய நாமத்தினாலே தான் போறான். சவுல நேசிக்கிறான். கிறிஸ்து நண்பர் தேவன் தலை கொடுத்து 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 தாவீதின் இருதயத்துக்கு ஏற்றவன். எப்படி பலன் கொடுத்தான்? வர வர விருத்தின் 30 100 ஆடு மேய்க்கிற நிலையிலிருந்து ராஜாவாய் உழைத்தப்பட்டார். கையை தட்டு. அல்லேலூயா. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, மோசே எல்லாம் ஆதாம் வழியா கட்ட நிலத்தில் தான் போட்டாங்க. நன்மத்தை மேதைத்து தான் பிறக்கும் போது தவிர்க்க முடியாது. எல்லாம் ஆதாம் வழியா தான் பிறக்கணும். என் தாய் என்னை பாவத்தில் அதை தவிர்க்க முடியாது யாரும். ஆனா இடையில இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளணும். 18 ஆட்டுக்குட்டியின் மூலமா அவங்க எல்லாம் நீதிமானாக்கப்பட்டாங்க. பழைய ஏற்பாட்டுல அந்த 18 ஆட்டுக்குட்டி இயேசு இந்த உலகத்தில் மக்கள் தேவாட்டுக்குட்டி, ஜீவாட்டுக்குட்டி, அந்த ஜீவ சொல்றோம், ஜீவ ரத்தம், ஜீவ ஆற்று, ஜீவ லட்சு, ஜீவ கிட்னி, ஜீவ சரீரம் எல்லாம் ஜீவனுக்குள்ள வரணும். அப்புறம் அந்த தேவனுக்கு ஆதாம் முடி இவ்வளவு செய்யும் போது குட்டு கண்ணு திறக்குது, செவிட்டு காது திறக்குது, குஷ்ணோகி சுகமாகறான், ஜீவ கையை தேவன் தர கொடுக்கணும், ஜீவ ஐஸ்வர்யத்தை தேவனுக்கு ஆதாம் முழுது தரித்திரம் ஓடுது, பாவட்டு மருந்து தேவ நீதிட்டு உயிர்த்தல தேவனுக்கு ஆதாம் முழுது பாவட்டு மருந்து ஓடுது, மருத்துவர் கூட உயிரோடு இருக்கிறாரு. கையத்தட்டை அஜயா. அப்ப நல்ல இதயமா இல்லையா? இயேசு இதயா? இயேசு என்ன இதயா? ஜீவ இதயமா நன்மத்தியம் இதயமா? ஜீவ சரீரம், ஜீவ ரத்தம், அதுக்குள்ள ஜீவனுக்கு வெளியே வானத்துக்குள்ள பரலோகமே இருக்குது. ஜீவன்ல நன்மத்தியம்ல எல்லா கேடுபாடு இருக்குது. இருந்த பொல்லாத சிந்தைகள், விபச்சாரங்கள், வேசித்தனங்கள், வன்கண்ணும், கவலையும், வெறுப்பும், பொறாமை, எச்சல் இருக்கா இல்லையா எல்லாருக்குள்ளயா? அதை தூக்கி போட்டுட்டு இயேசு நன்றி, இயேசுல அன்பு, சமாதானம், சந்தோஷம், தேவநீதி, தேவ உயிர்த்து பரலோகராய் இயேசு சாமிட்டவாங்க ஜீவ சொல்ற ஜீவரத்தம், அகோபி அன்பு, தேவ நீதிக்கு உடித்ததிலே இப்படி சொல்லும் போதே மைண்ட் எல்லாம் நிம்மதியா தோணலாம். முழு உலக இயேசு நல்ல இயேசு கிறிஸ்து சரீரம், இயேசு ரத்தம். அப்போ இயேசு கிறிஸ்து ஆமண்ட வாங்க. அப்போ பிதாவாகிய தேவன் நம்முடைய பாவம் நன்மத்தையுமே இதையும் கவனி. நமக்குள்ள இதையும் பொல்லாத இதையும் தேவனையும் ஆதாம் முழு உலகம் நம்ம ஆதாமின் பிள்ளைகள். ஆதாம் நன்மத்தையும் அறிய தங்கனி புஷி உன்னிருந்து பூமி உன்னிருந்து பூமியே சபிக்கப்படும். நம்மளாம் ஆதாமின் பிள்ளைகள். அப்பா சாவும் அம்மா சாவும் நம்ம இருக்குது. அப்போ பூமிக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு ஜீவரத்தை கொடுக்கணும். பிதாவாகி தேவன் ஆதாம் முழு உலகத்துக்கு வந்தீங்கன்னா அப்படியே அபோக்டன் தண்ணி திராட்சரசமா மாற்ற மாதிரி உன் பாவ இதயம் தேவனுடைய இதயமா மாறி தேவத உலகத்துக்கு நீ ஒலி, பூமிக்கு உப்பு. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்புறம் எஸ்தர், தெபோரா, பழைய ஏற்பாடுல பெண்கள் சைடுல மரியாள், இவங்க எல்லாம் உலகத்துக்கே ஆசீர்வாதம். அவங்கள தேவனுடைய இதயத்தை பெற்றுக் கொண்டார்கள். ஜோயே லைஃப், ஜீவ இதயம். எஸ்தர் 102 நாடுகளுக்கு ராஜாஜி. அவருடைய இதயம் தேவனுடைய இதயம் போல இருந்தது. ஆகாச ராஜ்யம் ஆமானும் கூண்டு விருந்திலே திராட்சம் பரிமாறினால் போடப்பட்டது. கிட்டிகளான நேரத்துல காரியம் மாறலாய் முடிந்தது. யோதகுலம் காப்பாற்றப்பட்டது. எஸ்தர் புஸ்தகத்துல அவங்களா வேதத்தில் காணும் பாத்திரம் எல்லாம்
இயேசுவை போட்டு அந்த இயேசு நானே வழியில் சத்தியம் ஜீவ இதயம் பண்றதுதான் உலகத்துல சரித்திரம் படிச்சாங்க. உங்க வாழ்க்கையில கூட சரித்திரம் படிக்கலாம். எதுக்கு வீணா காலமெல்லாம் நன்மத்தை வேதித்த தேவன் தான் நம்மளாங்கி நம்மளால குடும்ப சமுதாயம் பூமியை சபிக்கப்பட்டு அது மாதிரி வாழ்க்கை வாழலாம். நன்மத்தை மரியாதைக்க நல்லவன் பாவத்தின் சம்பளம் மாறணும் தேவன் தான் பூமியே சபிக்கப்பட்டா நம்ம எவ்வளவு சபிக்கப்படும். வாழ்நாளெல்லாம் பறவைகள் அந்த கற்பார இதயம் வெயில் உபத்திரம் இதெல்லாம் வந்து அப்புறம் முள்ளு கல்லு முள்ளுனா சாபம் கவலை பயம் வெறுப்பு கஷ்டம் இதெல்லாம் வந்து சந்தித்து நம்மளும் கேட்டு சமுதாயம் கேட்டு கட்சியில பாதாள வேற போனோம் பிசாசு ராஜ்யத்துல ஆதாமிஷன் கிறிஸ்து தேவி நீதி உயிர்த்தது ஏசு கிறிஸ்துக்குள் ஆமண்ட வாக்குத்தத்தம் ஜீவ ஜீவரத்தம் ஜீவ உலகம் ஜீவமானம் ஜீவ பூமி ஏசு கிறிஸ்துக்குள் ஆமண்ட வாக்குத்தத்தை தேவனுக்கு முழு உலகு சபிக்கிறோம் பகைக்கிறோம் நிந்திக்கிறோம் எல்லாரும் கொடுக்கணும். இல்லைன்னா நன்மத்தையும் உலகம் உள்ள குத்துன்னு இருக்கும் ஒன்னு அறியாமல விசாசமான வண்டி வண்டியா வாய்நாளெல்லாம் வந்து திடீர்னு கொடுங்க காலமெல்லாம் கிறிஸ்துவ தேவனீதி தேவனுக்கு ஆதாம் முழு கான்சியஸாவே இருக்கலாம். ஏதாவது பிரச்சனை வந்தா கடிந்து கொள்ளலாம் புத்தி சொல்லலாம் எத்தனை ரொம்ப கொஞ்சம் விலகி இருக்கலாம். ஏசு கடிந்து கொண்டாரு புத்தி சொன்னாரு எச்சரித்தாரு சில ஸ்டார்ட் முடியுது. ஆனா நல்ல பேப்பர் ஜனங்களுக்காக அதை கெட்ட குத்தாரா இல்லையா வாழ்நாளெல்லாம் குத்தாரு நல்லதான் 100 பலன் குத்தாரு. எங்க போனாலும் பிசாசு ஓடுது சாப ஓடுது அசுத்தாவி ஓடுது மருத்துவ உலகத்தையே ஒழியா அந்த இயேசு தன்னுடைய ஜீவத்தை சிலுவையில் குத்துட்டாரு. ஏத்துக்கோப்பா தாராளமா ஏத்துக்கோ. பிதாவே இவர்களுக்கு மன்னிவு சொல்லி ஜீவ சர்வம் ஜீவ ரத்தத்தை கொடுக்கிறார் பாரு அந்த சிலுவையில உனக்கு எனக்கு முழு உலகம் கொடுத்துக்கிறார். அதை எடுக்கணுமா இல்லையா? நாங்கெல்லாம் போடப்பா எங்க போதாதிரெல்லாம் எப்படி இருந்தாங்க நண்பன் தேவையில இருந்தாங்க நல்லவங்க கட்டினவங்க இருந்தாங்க அப்படி வாங்கி ஒண்ணு இல்லாது இருந்தா இது இல்லை இது இப்படியே வாங்கி அப்படியே போயிட்டாங்க பாத அதே மாதிரி போனோம்னா போ வேற வழி இல்லை சுயாதீனம் கொடுக்குறார். ஆனா நான் வாழ விரும்புறேன் 100 30 100 பலன் கொடுக்க விரும்புறேன்னா இயேசு சுசரீரம் இயேசு ரத்தம் தேவி நீதி உழித்ததில் பரலோக ராஜ்யம் தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு வாய்நாளெல்லாம் கொடுக்க இந்த பறவைகள் அசுத்தாவிகள் அழகிச்சு ஓட பசுத்தாய் வர தேவதூரெல்லாம் வர ஆபரகம் ஈசாக் யாக்கோபு பேதுரு போல நீ உலகத்துக்கு பூமிக்கு பாய்ப்பா கையெழுத்து இல்லையா? சரி கட்சியில் ஆட்ட கட்சி மாட்ட கட்சி மற்ற கட்சி கட்சியில் பாயிண்ட்டுக்கு வரும். ஏசு எதை செய்தாலும் கரெக்டா செஞ்சுக்கிறேன். இதோட கூட முடிச்சத நல்லா புரிஞ்சுக்கணும் புரியுதா? ஆதாமின் சிந்தை கிறிஸ்து சிந்தையோ. அப்போ உங்க வீட்டுல இருக்கிற அம்மா அப்பா அண்ணன் தம்பி அம்மா எல்லாம் ஆதாம் வழியா வந்து நல்ல நன்மத்தை மேதத்தில் தான் இருப்பாங்க. அசுத்தாய் பிச்சில் பிசாசில் போராட்டி இயேசு ஜீவன் தேவனுக்கு தனக்கு ஆதாம் ஒரு ஜபத்தை கூட அசுத்தாயத்து பசுத்தா இருக்கணும். இயேசு ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துக்குள் வந்தார் ஞானத்தார் திருவிழா நீங்க உலகத்துக்கே வழி குடும்பத்துக்கே வழி ஒன்னும் செய்யல. இயேசு ஜீவன் தர்றோம் தேவனுக்கு ஆதாம் வந்து கொடுக்குறேன்னு சொல்ல அது ஏதோ ஒரு காரியம் நடக்கும். அசுத்தாய் பசுத்த தேவன் தம்மை தான் பதிலளிக்காம இருக்க மாட்டார். இப்போ இயேசு என்ன தெரியுமா எல்லாத்தையும் பார்த்துட்டு எல்லாருக்கும் சேர்த்துக்கலாம் சுவிசேஷம் எங்க போனாலும் பிசாசு எல்லாம் பண்ணாரு. கட்சியில பிதாவாகி தேவன் என்ன பண்ணாருனாக்கா எப்பா நீ டீச் பண்றது மட்டும் போதாது நீ பிராக்டிக்கலா என்ன பண்ணணும். வழி அருகே விதிக்கப்பட்ட நிலம் கற்பார நிலம் முள்ளுள்ள நிலமா மாறணும். அப்படின்னா என்ன சிலுவைக்கு போகணும்ன்றாரு பிதாவா ஏன் சொல்றாரு ஐயா நான் பரிசுத்தன் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கொடுமானால் நீங்க 1000 என்னுடைய சித்தம் உங்களுடைய சித்தம். அப்ப பிதாவுடைய சித்தம் என்ன? ஏசு சிலுவையில் என்ன பண்ணணும் நம்முடைய பாவத்தெல்லாம் ஏத்துக்கணுமா இல்லையா? அப்ப பிதாவை 3 முறை ஜெபம் பண்ணாலும் 3 முறை பிதா சொல்றாரு இல்லப்பா நீ சிலுவைக்கு போய் அவன் மனுஷனுக்கு ஒரு மாடல் காட்டு. கல்லு முள்ளுள்ள விதைய வழியறிக்கை விதிக்கப்பட்டவனாகவும் கற்பாறு நிலமாவும் முள்ளு கல்லு நிலமாயிட்டு மாறவே முடியாது நம்ம நினைச்சுக்கிறான் மனுஷன். நீ 3 நாள்லயே மாத்தி காட்டுறதுக்கு ஒரு மாடல் காட்டுறதுக்கு சிலுவைக்கு போனாரா இல்லையா? போனார் நம்முடைய பாவத்தை ஏத்துட்டாரா? பிதாவாகி தேவன் இமை போய் கைவிட்டுட்டாரு. பிதாவாகி என் பிதா ஜீவனுடையவராக குமார ஜீவன் ஆவியான அந்த ஜீவ பிதா கைவிட்டதுமே இவர் அவரை கைவிட்டதுமே ஏதே தோன்றது ஜீவ வச்சதுக்கு நீ விட்டதுமே உடனே நன்மத்தை மாதிரி பிசாசு பிச்சானா இல்லையா? அது மாதிரி ஜீவ பிதா இயேசுவை கைவிட்டுறார் சிலுவையில இவர் அவரை கைவிட்டுட்டாரு. உடனே யூதாஸ் வரான் காட்டி கொடுத்து அங்க பாவம் சாபம் மரணம் வந்துச்சு இயேசு சிலுவை காட்சி பாத்தீங்களா இல்லையா? 2:5 நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாக பாவம் மரியாதை நமக்காக பாவம் அந்த வசந்த போட்ட எனக்கு சீக்கிரம் எடுங்க 2:5:21. அப்போ இயேசு நம்முடைய பாவத்தை ஏத்துட்டார். பாவ இதயம் மரத்தில் தூக்கப்பட்டவன் சபிக்கப்பட்டவன் கிறிஸ்து நமக்காக சாபமானார். சாபம் இருக்கிற இடத்துல வியாதி வருமா வராதா? முள்ளு கல்லெல்லாம் வந்து சிலுவையில 2:5:21 நேற்று யாராவது ஒருத்தர் வாசிக்க 2:5:21 பக்கம் சொல்லுங்க. 240 எல்லாரும் 2:5:21 வாசி.
வாசிமா 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 21. நாம் அவருக்குள் அவரை நமக்காக ஆமா அங்க கவனி பாவம் மாக்கினாராம். பாவம் மாக்கிட்டா இதை என்ன ஆயிடும்? கட்டுக்கூடுமா கட்டுக்கூடாதா? ஆமா, இயேசு சிலுவையில் எல்லாரும் வந்து என்ன பண்றாங்க பாரு, பாவத்தை ஏத்துக்கிறார். அப்புறம் கலாத்தியர் 3 மரத்திலே தூக்கப்பட்டவர்கள் சபிக்கப்பட்டவன் எது? கிறிஸ்து நமக்காக சாபமானார். அப்புறம் சுவிசேஷத்துல அக்கிரமக்காரர் ஒருவராக என்ன பண்ண அக்கிரம நீங்க நல்லா கூட முக்கியமான மேட்ரு. என் தலையத்தே அதான் நீக்காத 3 நாள்ல உங்க இதயத்தை மாற்ற முடியும். நல்லா கத்துக்கோ. முக்கியமான உலகத்துல எங்க எந்த செகுலர் நாலேஜ் எந்த ஆக்ஸ்போர்ட் காலேஜ் இதெல்லாம் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. கோடி கோடி ரூபாய் கொடுக்கணும், எங்கேயுமே இதெல்லாம் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. எந்த அமெரிக்காவுக்கு எந்த மெடிக்கல் சிஎம்சி மெடிக்கல் காலேஜ் கூட சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. கேட்டுக்கோ, இதெல்லாம் கோடி புண்ணியம் உங்களுக்கு. கேட்டுக்கோ. இப்போ இயேசு பாவமாக்கப்பட்டார், சாபமாக்கப்பட்டார், நம்முடைய அக்கிரமங்களை ஏத்துக்கிட்டாரு. இப்போ எதை கெட்டு போச்சா? கல்லு முள்ளெல்லாம் வந்து என்ன ஆயிடுது? பிசாசுகள் சிலுவையில் இயேசு அறைகிறாங்களா இல்லையா? கவனி, வியாதி, சாபம், பாவம், மதெல்லாம் வந்துச்சு. நல்லா கவனி. உச்சத்தில் முள்முடி வைக்கிறாங்க, முள்ளு சரி, கால் ஆணி எல்லாம் ஆயிட்டு. இயேசு என்ன பண்ணாரு? தலைமையில கவிச்சு கவலைப்பட்டாரு. என்ன பேசுறாங்க? நல்ல நிலைமை மாறதுக்காக என்ன வார்த்தையை பேசுறாங்க? என்ன பேசுறாரு? நன்மத்தை மாத்தி பேசுறாரு, ஜீவ வார்த்தை பேசுறாரு. பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று சொல்லி அந்த ஜீவ சர்ற ஜீவ ரத்தம் தான் கொடுக்கிறாரு. இங்க கவனி, பிதாவே இவருக்கு ஆவியை பிடித்து ஜீவ சர்ற ஜீவ ரத்தம் தான் கொடுத்தாரு. ஈட்டியால் குத்துறன்னு கொடுத்தாரு. ஆதாம் வந்து முழுவதுக்கு என்னத்தை கொடுத்தாரு? ஜீவ இதய ஜீவ ரத்தம் தான் கொடுக்கிறாரு. இப்போ 3ஆவது நாள் இயேசு உயிரோடு கூட ஏந்த பிறகு நன்மத்தை மேதை எல்லாம் நீக்கிட்டு உயிரோடு கூட உயிர்த்தெழுவு வல்லமை பெற்றுக் கொண்டார். அல்லேலூயா. இப்போ நம்ம ஆதாம் வழியா பாவம் ஆயிட்டோம், சாபம் ஆயிட்டோம். இப்ப நம்ம எந்த வார்த்தையை பேசணும்? நல்ல இதயமா மாறினா, ஜீவ இதயமா ஜீவ வார்த்தை பேசுற வழியா நீ மாற முடியாது. சத்தமீன் போற மாதிரியே நான் நன்மத்தையுமே தான் போயிட்டு இருக்கோம். காலமெல்லாம் பிசாசு வந்து திடீர்னு கொண்டு சிலுவையாக இருக்கு காலமெல்லாம். இப்ப இயேசு நம்முடைய சிலுவையே நம்முடைய பாவத்தை ஜீவ வார்த்தை 3 நாள் அது ஜெயிச்சிட்டாரு. பாவத்திலிருந்து மரத்திலிருந்து 3ஆம் நாள் உயிர் தெரிந்த செய்வோம். வானத்தில் பிசாசு தள்ளி நசுங்கினாரு, உலகத்தையும் கொள்ளை கொண்டார். கையத்தட்டு. அல்லேலூயா. ஜோரத்தட்டு. அப்போ எல்லாருடைய வழி அருகே விதைக்கப்பட்ட நிலத்தை, எல்லாருடைய கற்பாறை நிலத்தை, எல்லாருடைய முள்ளு கல்லுமான இதயத்தெல்லாம் தான் மேல ஏத்துக்கிட்டு உன்ன மாதிரி என்ன மாதிரி ஆகி அது எப்படி ஜீவன் நல்ல நிலமா மாத்திரானா ஜீவ வார்த்தையை பேசுறாரு. ஈட்டியால் குத்துறவனுக்கு ஜீவ ரத்தம், சபிக்கிறவனுக்கு ஜீவ ரத்தம், பகைக்கிறவனுக்கு ஜீவ ரத்தம், பிதாவாகி ஜீவ தேவி, அது ஜீவ தேவி பரலோக ராஜ்யமே தேசம் சாப்பிடும், பரலோக ஜீவ எல்லாத்துக்கும் தர இல்லையாப்பா? மேஜிக்கு தர இல்லையா? அப்போ உன்னுடைய வாழ்க்கையில் கூட ஆதாம் மூலமா பாவத்தை சாப்பிட சிலுவையாக்கப்பட்ட நீ இயேசு ஜீவ ஜீவரத்தை பிதாவாகியதை உங்க ஆதாம் முழு உலகம் மரணமே வந்தாலும் பாதாளமே போன அங்கேயும் ஜீவ சர்ஜம் பாதாளமே கக்கிச்சவர நீ ஜீவ சர்ஜ ஜீவரத்தை தேவதி எல்லாமே கக்கிட்டு உண்ட. பாதாளம், வேதாளம், வியாதி, வறுமை, தரித்திரம் எல்லாமே கக்கி உன்னை உயர்த்தி மேற்பை அழகு பார்க்காம இருக்க மாட்டார். கையத்தட்டு. அல்லேலூயா. ஜெபலமா. அப்போ இயேசு நம்மள மாதிரி ஆகி கூட பிராக்டிகலா பாரு, சுவிசேஷ தேதியும் பண்ணி பார்த்தாரு, சிலுவையில பிராக்டிகலா நம்மள மாதிரி மாறி 3 நாள்ல இந்த கல்லு முள்ளு எல்லா இதயத்தை நீக்குது, ஜீவ இதயத்தை பெற்றுக்கொண்டா, ஜீவ சர ஜீவரத்தை. அதை தேவனுக்கு தனக்கு ஆதாமுக்கு முழு குத்துக்கு ஜீவன் உனக்குள்ளே இயேசு ஜீவன், சோய ஜீவன். அந்த ஜீவன்ல தேவ நீதி தூக்கத்தில் இயேசு ஸ்கூல் ஆவண்ட வாக்குறது பரலோகமே இருக்குது. அப்போ நீ நல்ல நிலமா வாழ்வு. ஒரே நாள்ல 100 ஆக முடியலனாலும் சபிக்கணும் ஆஸ்வதிச்சு பக்கத்து நம்ம இயேசு பரி தேவனுக்கு தனக்கு பேச 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 வர 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 எதையும் மாறி 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 ஒரு மெச்சூர் ஆயிடுச்சுனாக்கா நீ இயேசுவை போல மாற்றப்படுவாய். நான் எதுவுமே வாடான்னா பிசாசு போல நன்மார்க்கு துன்மார்க்கு சுயநீதிக்காரன் அநீதிக்காரன் எது காலமெல்லாம் பிசாசோடு போராடி காலமெல்லாம் சபிக்கப்பட்டவனாது கட்சியில் பிசாசு ராஜ்யத்தில் போய் முடிஞ்சிடும். ஆதாமின் சிந்தி உனக்கு மன கிறிஸ்து சிந்தியோ ஜீவனோ சமாதானம். ஜெபம். பரிசுத்த பிதாவே, இந்த அருமையான நாளிலே எங்களோடு கூட பேச ஒவ்வொரு வார்த்தைக்காய் நன்றி சேர்க்கிறோம். பயப்படாதீங்க, கலங்காதீங்க, திகையாதீங்க. இனி நான் அல்ல, இயேசுவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். அல்லேலூயா. கிறிஸ்து எனக்குள்ளே இருக்கிறார். பாவத்தின் சம்பளம் மரணம்,
ஆண்டவரே ஸ்தோத்திரம். கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்துக்கு வெளிப்படுத்துறங்க தாவே. இடைவிடாமல் வெளிப்படுத்துகிறோம், எக்காலத்தை வெளிப்படுத்துகிறோம், சோர்ந்து போகாமல் வெளிப்படுத்துறங்க தாவே. ஸ்தோத்திரம். ரோமர் 3:23 படி எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி இலவசமாக கிருபையினாலே கிறிஸ்துவின் மீட்பை கொண்டு நீதிமானாக்கப்படுறாங்க. ரோமர் 3:23 படி எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி அடுத்த வருஷம் இலவசமாக கிறிஸ்துவின் மீட்பை கொண்டு நீதிமானாக்கப்படுறாங்க. கர்த்தாவே ஸ்தோத்திரம். உலகெங்கும் போய் சகல ஜாதிகளுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். வருத்தப்பட்டு பாரசமத்தில் எல்லோரும் என்னிருந்து வாருங்கள், நானே ஜீவப்பம். ஸ்தோத்திரம். கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுங்க. எல்லா கற்பார ஸ்தோத்திரம். வழியறிக்க விதிக்கப்பட்ட நிலம், கிரிட்டிக்கல் மைண்டு, ஸ்ரீநீதி, அநீதி, பகை, கசப்பு, வைராகியம், கோபம், சண்டை, இதையெல்லாம் நீங்கிச்சுனாக்கா ஓடப்படுகிற ஒவ்வொரு வருஷம் 100 பலன் கொடுக்கும். ஏசு எங்க போனாலும் ஒரு மனுஷனை பார்த்தா பட்டு இதையே மாத்திடுறாரு. ஜீவரத்திலிருந்து ஆளையே மாத்திடுறாரு. நண்பன் தீவில தெப்ப கட்டிட்டு இருக்கக்கூடாது. இந்த இதையே வச்சுட்டு இதையே சரி பண்ண எங்கிருந்து சரி பண்ண உள்ள பிசாசு இருக்கிற வரையும் என்ன சரி பண்ணா பிசாசு திருப்பி கத்துக்கிட்டே இருப்பான். தூக்கி போட்டுட்டேன் ஆதாமின் சிந்தையை தூக்கி போட்டு கிறிஸ்துவ சிந்தைக்குவா. பவுல் சொல்றான், இனி நானே அல்ல இயேசுவே எனக்கு பிழைத்திருக்கிறான். இனி நானே இல்லப்பா, அந்த பாவட்டு மாதிரி கிறிஸ்துவனுக்கு ஜீவன் சொல்றான் பவுல். பாவிகளும் பிரதான பாவியா இருக்கும், எல்லாரும் கொண்டுன்னு வெண்ணுங்கன்னு எங்க பார்த்தாலும் ரவுடித்தனம் பண்ணியிருந்தான். ஏசு ஏற்றுக்கொண்டு ஞானசானம் எடுத்து திருவிழா பங்கெடுத்ததுமே இனி நானே இல்லை கிறிஸ்து எனக்குள் ஜீவிக்கிறேன். அந்த கிறிஸ்து எனக்கு ஜீவன் சொல்லி குறிந்திரு தசவலி கலாதிரு ரோமர் எங்க போனாலும் கிறிஸ்துக்குள் 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 ஆதாமுக்குள் மரிக்கிறவர் கிறிஸ்துக்குள் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். கிறிஸ்துவ பற்றியே பேசுறான். கிறிஸ்துவனுக்கு ஜீவன் தான். தேவ நீதி உயிர்த்தது தேவனுக்கு தனக்கு ஆதாமுக்கு முழுவது அசுத்தாயத்தை பசுத்தாயிருக்கி ஒரு மாபெரும் கூட கிறிஸ்துக்குள் ஆண் என்றும் இல்லை பெண்ணும் இல்லை. ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி ஆதாமுக்குள்ள இருக்கக்கூடாது, கிறிஸ்துக்குள்ள இருக்கணும். அந்த கிறிஸ்து தேவ நீதி உயிர்த்தார். பரலோக ராஜ்யமாக இயேசு சாப்பிட வாக்குத்தத்தமாக்குறாரு. ஜீவ இதயம், ஜீவ ஆற்று, ஜீவ லட்சியம், ஜீவ கிட்னி, ஜீவ ஆஸ்வாதம், ஜீவ ஐஸ்வர்யம், ஜீவ பூமி, ஜீவ சர்வம், ஜீவ ஐஸ்வர்யம், எல்லா ஜீவன்களும் ஜீவ அன்பு, அகாப்பி அன்பு. ஜீவன்னா தேவ அன்பு, தேவ இறக்கம், தேவ நீதி, தேவ ஐஸ்வர்யம். இல்லைன்னா நண்பத்தைமை தேவம், நண்பத்தைமை வாழ்க்கை, நண்பத்தைமை சர்ற, நண்பத்தைமை குடும்பம், நண்பத்தைமை தொழில், நண்பத்தைமை வியாபாரம், நண்பத்தைமை பூமி, நண்பத்தைமை வானம், நண்பத்தைமை எல்லாம் நின்று பூமியை சபிக்கப்படுகிறது. விசுவாசிகள் திருடுறதும் கொள்ளது ஐக்கியமா இருக்கும். திருடவும் கொள்ள வழங்கி வருகிறார். வேறு போறான். நானும் அவங்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படும். வந்து இயேசு ஜீவன் பரிபூர்ண ஜீவனை புசிக்கணும். அதை தேவனுக்கு தனக்கு ஆதாமுக்கு முழுது சபிக்கிறோம். ஆஸ்வதி பகைக்கிறோம். கிறிஸ்து இயேசு ஜீவன் பரலோகராஜ் கொடுத்து ஆஸ்வதி சபிக்கிறோம், பகைக்கிறோம். நிதிகள் லூசி சிறுவையில் கொடுத்தாரு. தேவன் தனக்கு ஆதாமுக்கு முழுது 3 நாள் பாவத்தை சாபத்தை மன பாதத்தை ஜெயிக்கிறார். எல்லா பிசாசு கொடுத்து 3ஆம் நாள் உயிரோடு கூட இந்த ஜீவரத்தை கொடுக்கப்பட்டது. ஏந்து போனது மனுஷகுமார் வந்திருக்காரு சொல்லப்படுது. நீங்க ஜீவன தேவனுடைய ஆலயமா இருக்கிற நானே திராட்சை செடி, நீங்கள் ஒருவரில் நிலைத்திரு, கிறிஸ்துக்குள்ளே நிலைத்திரு. ஏதாவது தப்பு நடந்தா உடனே இயேசு ரத்தத்தால் கழுவப்பட்டு கிறிஸ்துக்குள்ள வா. இயேசுக்கு சரியா சத்தம் பிதாவாகி ஆதாம் வந்து முழுது கொடுக்குறேன். அங்க இருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆதாமுக்குள் பிறந்த இந்த பிள்ளைகளை இயேசு ஜீவன் பரி தேவதி தூயத்தில் பிதாவாகி ஆதாம் வந்து வாழ்நாள்லாம் உங்களுக்கு இடையில கொடுத்துட்டே இருக்கிறது. அவன் சோதரன் உலகங்களே சபை குளோபல் சர்ச்சு வானபூர பூமி பாதை எங்க பார்த்தாலும் ஆதாமுக்குள்ள பாருங்க. நண்பத்தை மரியத்தங்க ஷாகுங்கிறாங்க. பத்திரிகை செய்தி, தொலைக்காட்சி, நாட்டு நடவு எங்க பார்த்தாலும் பழைகள், வியாதிகள், வறுமை, பிசாசு கிரிகளும், கற்பாரிகள், உபத்திரம், பேசுங்க. உலகமுள்ள பிசாசு ராஜ்யங்களாக எல்லா 816 கோடிக்கு அதிகமாக 140 கோடி இந்திய தேசங்கள், 7 கோடி தமிழ்நாடு இயேசு ஜீவன் பரிவு தேவன் தனக்கு ஆதம் போனா குடிக்கிற அசுத்தாயத்தை பசுத்தாயிருக்கு. எல்லாரும் கிறிஸ்துவஸ்ல அடுத்த மாட்டுகிறாங்க. தாவே கிறிஸ்துவ ஜீவ ஜீவன இயேசு எங்கு சுற்றி பிசாசின் பலமாக யாரும் கூட நாடே நல்ல மேய்ப்பு ஜீவனே கொடுத்து தெய்வ பிசா திரும்புவாத பெரும்பாலும் திரளான ஜனங்களை கிறிஸ்துக்கு கொண்டு வந்து மேலே இயேசு ஜீவன் பரிவு குடும்பத்தை அறியத்தார் தேசார் சொந்த பந்தங்க குடும்பத்தில் அண்ணன் தம்பி மாமச்ச சொந்த பந்தம் எல்லாரும் இயேசு ஜீவன தேவன் ஆதம் அசுத்தாக்கி பசுத்தாக்கி கிறிஸ்துக்குள் அசுத்தாயிரத்தி கிறிஸ்துவ நிலையத்திற்கு ஒப்புடுகிறாங்க. தான் தேசமும் கிராமத்தோடு பட்டதோ நீங்க உலகத்துக்குள்ளே பூமி குப்பா இருப்பீங்க என்ற வசதிப்படி ஆடுவரையும் ஒவ்வொரு நீ பயன்படுத்தி ஆஸ்வதிப்படி ஜெபிக்கிறோம். தான் மாபெரிய கொண்டு ஒரு படி ஜெபிக்கிறோம். இயேசு நாமத்துல எல்லா ஜெப ஜீவன நல்ல பிதாவே.
அப்படியே உட்கார், அப்படியே உட்கார், உட்கார், அப்படியே உட்கார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய பெயர் பாஸ்டர் துளசிராமன் தாமஸ். பரிபூர்ண ஜீவன் சோழர் பகுதியில் சபையினருக்கு ஒவ்வொரு நாட்டுக்கும் ஆன்லைன் மூலமாக இந்த செய்தியை கொடுக்க. ஃபேஸ்புக்கில் போங்க, துளசிராமன் தாமஸ் சர்ச் பண்ணுங்க. யூடியூப்ல போங்க, ஏஎல்சி வெல்லூர் சர்ச் பண்ணுங்க. இன்னொரு சேனல் எஃப்ஜிசி வெல்லூர் ஒரு சேனலெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க. இந்த செய்தி எஃப்ஜிசி வெல்லூர் பகுதியில் கொடுக்கப்பட்டது. இந்த செய்தியை மறுபடியும் கேளுங்க. உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. குறைந்தது ஒரு 100 பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க. இதற்கு நிச்சயமாய் நீங்கள் ஆஸ்வதிக்கப்படுவீர்கள். இந்த செய்தி மூலமாக நீங்கள் ஆஸ்வதிக்கப்பட்டிருப்பீர்களானால் கர்த்தரை கனம் பண்ணுங்கள். கர்த்தரை கனம் பண்ணுங்கள். கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துங்கள். கர்த்தருக்கு காணிக்கை செலுத்த விரும்புவதால் என் கூகுள் பே நம்பர் 7339586648. காட் பிளஸ் யூ. இன்னும் ஏராளமான செய்திகளுங்க. கடைசி நாள் லேபில் பங்கு பண்ணி என்னுடைய எல்லா செய்திகளும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள். நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். கர்த்தங்களை ஆஸ்வதிப்பாராக. இந்த செய்தி 21/6/2026 எஃப்ஜிசி பகுதியிலே கொடுக்கப்பட்டது. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஞாயிறு ஆராதனை. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. செய்தியை மறுபடியும் கேளுங்கள். உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள்.